செல்லமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, அதான் எனக்கு இன்னைக்கு சமையல். தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஒன்று ஒன்றா செய்முறையில் சொல்கிறேன். இப்போது மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரிசி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். புதினா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை, சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் கவுச்சி பதார்த்தம்னு சொல்லி இன்றைக்கி சிக்கன் வாங்கி பிரியாணி செஞ்சு கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு மாற்றி அப்படின்னு. நேற்று கீரை செஞ்சு விட்டேன். நாளைக்கு வேறு ஏதோ வெஜிடபிள் சாப்பாடே கொடுத்துடலாம். அதனால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. பிரியாணினால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி ஒரு 6-7 தக்காளி பிரியாணிக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஒரு 3 டம்ளர், பெரிய டம்ளரில் 3 டம்ளர் அரிசி, 3 டம்ளர் 4 டம்ளர் போட்டேன். 4 டம்ளர் அரிசி போட்டு, பிரியாணி அரிசி தான் அது. அது 4 டம்ளருக்கு தண்ணி 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும் இந்த அரிசிக்கு. அதை கணக்கு பண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஒரு விசில் விட்டு விசில் அடங்கி திறக்கணும். அவ்வளோதான். 2 விசில் விடுற அளவுக்கு இந்த அரிசி தாங்காது. அப்போ தான் சாதம் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். ஒரு விசில் விட்டு மூடிடும், அப்படியே எடுத்து வச்சிடணும். விசில் அடங்கின பத்து நம்ம எடுத்துடலாம். அப்போ சாதம் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும், பொல பொலன்னு இருக்கும். இப்போ பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், மிளகு பவுட்ரு, ஜீரக பவுட்ரு அனைத்தையும் எடுத்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டேன் குக்கரில். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. பச்சை மிளகா, வெங்காயம் வச்சுட்டேன். நல்லா சவரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வேகட்டும். அதுக்கு தேவையான கல் உப்பு வைக்கணும். எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக தான் விட்டுட்டேன் நேற்று. நெய் விட போகிறதில்ல, வெறும் இந்த ஆயிலே சமைச்சிக்கலாம். சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கணுன்னா கொஞ்சம் மிச்சமாக இருக்கணும்னா எண்ணெய் பிரியாணிக்கு. கல் உப்பு வச்சு மஞ்சள் தூள் வச்சுட்டேன். நல்லா வெங்காயம் பொரிஞ்சிச்சு. கட் பண்ணி வச்சு தக்காளியும் வச்சுட்டேன். இதுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வைக்கணும். இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் அதான் கறி சாமான் எல்லாம் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் வச்சு நைஸ் பண்ணிட்டேன். இப்போது தயிர் ஒரு 100 கிராம் விட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கன் 1/2 கிலோ இதை வச்சுட்டேன். வச்சு நல்லா ஒரு 4 திருப்பி விட்டு வேக விடணும். சிக்கனை இந்த தண்ணியிலே கொஞ்சம் நல்லா வேகணும். அதுவே உங்களுக்கு தண்ணி விடும் இல்லையா? சிக்கனை வேக வைக்கும்போது தண்ணி விடும் அதுவே. அப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். நம்ம ஏன்னா ஒரு விசில் விட போகிறோம் இல்லையா? அதனால் இந்த தண்ணியிலே நல்லா சிக்கனை இதில் நல்லா வேக விட்டுடணும். ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டுட்டோம்னா இப்போ நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. அப்போ புதினாவை கட் பண்ணி வச்சுட்டேன். அரிசி நல்லா ஒரு 4 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக கழுவிடணும். அப்போ தான் சாதம் ஒட்டாமல் இருக்கும். நல்லா கழுவுறதுல இருக்குது அரிசி. கழுவிட்டு வச்சாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு கணக்கு பண்ணி மொத்தம் 4 டம்ளர் அரிசிக்கு அந்த மாதிரி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ அளந்து வச்சுக்கிற தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் விடணும், தம் போட்டுடணும். குக்கரை மூடிட்டு தண்ணியெல்லாம் விட்டு கிளறிட்டு குக்கரை மூடிட்டு
ஒரு விசில் விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. அடி பிடிக்காது, ஒரு சாதம் கூட அடி பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு நல்ல கிளறி விட்டாச்சு. எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக பார்த்துட்டு அவ்வளோதான். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் தான், 2 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும் இந்த ரைஸு. ஒரு விசில் விட்டு மூடி வச்சிடணும். இது திறக்கக்கூடாது, காற்று போகக்கூடாது. அந்த 2வது விசில் வேகிற அளவுக்கு அது தம் இருக்கும், அதிலே வெந்துடும். இது வேகட்டும், ஒரு விசில் விடணும், அவ்வளோதான். அடுத்து இது வானல் வச்சு இந்த சிக்கன் கிரேவி இருக்கு இல்லையா, அதை செஞ்சுக்கிறேன். எண்ணெய் கம்மியாக தான் விட்டுக்கிறேன். ஆல்ரெடி பிரியாணியில் கொஞ்சம் எண்ணெய் மிச்சமாக, அதனால் கிரேவிக்கு வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக விட்டுட்டு ஒரு தக்காளி வச்சு ஒரு 2 வெங்காயம் வச்சு கொஞ்சமாக கறி அதில் பிரித்து எடுத்து வச்சுருந்தேன். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் வச்சு இந்த இஞ்சி பூண்டு மசாலா ஐட்டம் 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். அதையும் வச்சு குருமா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி இது திறந்து பார்த்தேன், சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. கிளறிட்டேன், எலுமிச்சம்பழம் நாளோட புழிஞ்சிட்டேன். சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அந்த கட் பண்ணி வச்ச தழை, பாதாம் முந்திரியெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சிடலாம். இப்போ பாதாம், முந்திரி பருப்பு, தேங்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் வச்சு அரைச்சி அந்த குழம்புல விட்டுட்டேன். இது வந்து சால்னா மாதிரி இருக்கும் அந்த பிரியாணியில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ தம்பி சாப்பிட வந்திருக்கான், அவனுக்கு கொடுக்க போகிறேன். நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த சாதம். உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா க்ளீனாக அழகாக சூப்பராக வெந்து ரெடியாக இருக்கு. ஒரு பொல பொலன்னு இருக்கும், அவ்வளோதான். ஒரு பக்கம் தயிர் வெங்காயம் வச்சுட்டேன். அது கூட வந்து பிரியாணி வச்சுட்டேன். அவ்வளோதான் இன்றைய சமையல். நீங்களும் இந்த மாதிரி மாற்றி செய்யுங்க. புதன்கிழமைன்றதுனால இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன், வேறு எந்த ஸ்பெஷலும் இல்லை. இதோட வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்வோன்றதுனால இன்றைக்கி நான் கவுச்ச பதார்த்தம் எடுத்துட்டேன். ஓகேடா, பாய்டா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா நம்ம? பாய். ஆமாம்பா.